ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 26/7/2017 விளம்பி வருடம் ஆடி மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை. திருதியை பின் சதுர்த்தி திதி, பூரம் நட்சத்திரம், வணிசை கரணம், அமிர்த யோகம் கூடிய ஆடிப்பூரம், சூலம் வடக்கு வடகிழக்கு, நாளைக்கு 16, பரிகாரம் பால். மகாலட்சுமியை ஆண்டாளாக அவதாரம் எடுத்ததாக சொல்லுவாங்க. அப்படி ஸ்ரீவில்லிபுத்தூரில் அந்த ஆண்டாள் இப்போ கோயில் கொண்டு இருக்காங்க. அவங்க பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறத விட பெரியாழ்வார் அவங்களை கண்டெடுத்த நாள்னு சொல்லலாம். அப்படித்தான் தெய்வ பிறப்பெல்லாம் இயல்பாக நடக்கும். தினந்தோறும் அவர் அவங்க அப்பா மாலைகளை சூடி பெருமாளுக்கு கொடுத்துட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் இவங்க எடுத்து அவங்களுக்கு மாலை போட்டு பார்த்துட்டு அதை எடுத்து வச்சுருந்தாங்க. அதை அவங்க அப்பா பார்த்தாரு, அதில் ஒரு முடி இருந்திருக்கு. உடனே பொண்ணு தான் அதை எடுத்து போட்டிருக்கான்னு சொல்லி கண்டுட்டார். கோவப்பட்டு அடிக்கிற அளவுக்கு போயிட்டார். ரொம்ப திட்டார். ஏன்னா அவருக்கு புள்ள பேரில் இருக்கிற பாசத்தை விட பெருமாள் பேரில் தான் அதிக பாசம். பெருமாள் நைட்டில் அவர் கனவுல எனக்கு அந்த மாலை தான் வேணும்னு சொல்லியிருக்கார். அப்போ தான் புரிஞ்சிருக்கு அவருக்கு, ஆண்டாள் சாதாரணமான பெண் அல்ல, மகாலட்சுமி, சாட்சாத் மகாலட்சுமி. அந்த மணாளனுக்கு மகாலட்சுமியோட மாலை பிடிக்கத்தானே செய்யும், எனக்கு அதுதான் வேணும்னு சொல்கிறார். இந்த சூடி கொடுத்த சுடர்கொடியால்னு சொல்கிறார் ஆண்டாள். 12 ஆழ்வார்களில் ஒருத்தராக இருக்காங்க. அந்த திருப்பாவையை பாடிய அந்த ஆண்டாள் திருப்பாவை நாம் இன்னைக்கு பாடலாம். பெண்களெல்லாம் நீங்கள் இன்னைக்கு ஆண்டாளுக்கு திருமணம் ஆகாத பெண்கள் ஆண்டாளுக்கு நீங்கள் தீபமேற்றி ஆண்டாளை வழிபடலாம். ஆண்டாளை வழிபடுறது மூலமாக அவங்களுக்கு நல்ல கணவர் கிடைப்பார். அந்த மகாவிஷ்ணுவை போன்ற அழகான ரொம்ப அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு நல்ல கணவனை கொடுப்பார் அந்த பெருமாள். ஆண்டாளை வழிபடுறது மூலமாக அந்த பெருமாளுடைய நீங்கள் அனுகிரகத்தையும் பெறலாம். ஆக இன்னைக்கு ஆண்டாள் வழிபாட்டுக்கு சிறந்த நாள். கோதை என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டாளுடைய புண்ணியம், அவங்களுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் இன்னைக்கு கிடைக்க பெறும். ஆக ஆண்டாள் தரிசனம் இன்னைக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். முடிந்த வரைக்கும் போய் கும்பிட்டு வாங்க. அது தவிர கிரக நிலைகளை பார்க்கும்போது இன்னைக்கு சூரியன் கடகத்தில் சமநிலை, சந்திரன் சிம்மத்தில் நட்பு, செவ்வாய் கடகத்தில் நீசம், புதன் கடகத்தில் பகை, குரு கன்னியில் நட்பு, சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி, சனி விருச்சிகத்தில் பகை, ராகு சிம்ம பகை, கேது கும்ப பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அசுவனி பரணி கிருத்திகை நம்பரும் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இன்னைக்கும் 5ல் அறிவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அறிவு விருத்தி உண்டு பண்ணுவார். ஆள் ரொம்ப திடகாத்திரமாக இருந்து என்ன பண்ணுறது, சும்மா எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயம் இருக்குங்கன்னா காலையில் இருந்துச்சு ஏதோ வெட்டிகிட்டே இருப்பார். பலனுள்ள வகையில் மழை பெஞ்சு போய் விதைச்சா விளையும், மழை இல்லாத போது விதைச்சா விளையாது. முறை ஏதோ ஒன்று செய்யணும்னு செஞ்சுட்டே இருப்பாங்க. சில பேர் பிரயோஜனம் இருக்காது. ஆனால் புத்திசாலிகள் பிரயோஜனப்படுற மாதிரி செய்வாங்க. ஒருத்தர் கூட பேசினா கூட அந்த பேச்சில் ஏதாவது அது அவங்களுக்கு காரியமாகும், இல்லாட்டி எதிராளிக்காவது நல்லது செய்வாங்க. அப்படி அந்த ஒரு எண்ண போக்கு இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும். ஆக எண்ணியது ஈடேறும். ஆனால் அஷ்டமசனி இருக்கிறதுனால என்றது நல்லதாக இருந்தாலும் ஈடேறது சிறு சிறு தடை இருக்கும். அதையும் குருவோட பார்வை நீக்கி சரி செய்யும். ஆக இன்னைக்கு சிறந்த சிந்தனையும் செயல் வேகமும் உள்ள நாளாக எடுத்துக்கலாம். பிறருடைய ஒத்துழைப்பு குறைவாக இருந்தாலும் உங்களோட முயற்சியால் அது நிறைவேறிடும். அதாவது கூடுதல் முயற்சி எப்பவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நற்பலன்களை கொடுக்கும். அசுவனியில் பிறந்தவங்க அருகம்புல் மாலையிட்டு
விநாயகரையும், பரணியில் பிறந்தவங்க பாலாபிஷேகம் செய்து முடிஞ்சா சப்தநாகரையும், கிருத்திகையில் பிறந்தவங்க துளசி மாலை கொடுத்து ஆண்டாளையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீடம் 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். வலுவான சுக்கிரன் உங்களுக்கு செயல் வேகத்தை கொடுப்பான். சந்திரன் சுக்கிரனோட சாரம் பெற்று இன்னைக்கு நிற்கிறதும் நன்மைகளை செய்தாலும் உடல் அசதி சோர்வு, 7 சனி, கண்டக சனி, உடல் அசதி சோர்வு இருக்க தான் செய்யும். இணையோட முரண்பாடுகள் வரத்தான் செய்யும். ஆனால் குருவோட அருள் அதையெல்லாம் சரி செய்து கொண்டு போகும். தேவைக்கு பணம் வரும். அசையா சொத்து முதலீடு இருக்குது. இவ்வளோ நாளாக பிஸ்னஸ் வந்திருப்பீங்க. இப்போ ஒரு நல்ல வீடு கட்டி குடியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். பிஸ்னஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காம ஒரு நல்ல வீடு கட்டலாம், ஒரு நல்ல வாகனம் எடுக்கலாங்கிற எண்ணம் வரும். அது ஒரு வகையில் திருப்தி தான். நான் சொல்கிறது என்னென்னா, தகுதிக்கு மேலே போகக்கூடாது. ஒரு வருமானத்துக்கு வழி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த ரேஞ்சுக்கு வரணும். அந்த நிலைக்கு வராமல் ஒவ்வொருத்தரும் பண்ணி தான் கடைசியில் விட்டுறாங்க. நீங்கள் இந்த சமயம் அசையா சொத்து, வீடு இதெல்லாம் பண்ணுறது தப்பில்லை. ஆனால் ரொம்ப கடன் பட்டுக்காதீங்க. கிருத்திகையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், ரோகிணியில் பிறந்தவங்க அம்மனையும், மிருகசீடத்தில் பிறந்தவங்க முருகனையும் கும்பிடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன். ஏற்றமான சூழல்களை கொடுக்கக்கூடிய நிலை. 2க்கு அதிபதி 5க்கு அதிபதியோட சாரம் பெற்றிருக்கார். அதிர்ஷ்டவசமாக பணம் வரும். இப்படி சார் உழைக்காமல் பணம் வருமானா? அப்படி உழைச்சது ஒரு பொருளை வாங்கி ஸ்டாக் வச்சுருக்கீங்க, விலையேறி இருக்கும், அது பணம் கிடைக்கும். அப்படி தான் ரோட்லலாம் கிடைக்காது அதிர்ஷ்டம்னா. லாட்ரி கிடையாது. லாட்ரி ஒழிச்சிட்டாங்க நம்ம மாநிலத்தில். புதையல் நமக்கு உகந்ததல்ல, அது அரசாங்கத்துக்கு சொந்தமானது. இப்போ இப்படி அதிர்ஷ்டம்னா, நீங்கள் ஒரு இடம் வாங்கியிருக்கீங்கன்னா அது கொஞ்சம் கூடுதல் விலைக்கு கேட்டால் அது அதிர்ஷ்டம். நீங்கள் ஒரு பொருள் வாங்கி வச்சுருக்கீங்க, அந்த பொருள் கூடுதல் விலைக்கு கேட்டால், அந்த உணவு தானிய பொருளோ மற்ற பொருளோ கொஞ்சம் கூடுதல் விலைக்கு கேட்டால் அது அதிர்ஷ்டம். அப்படி கொஞ்சம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். மிருகசீடத்தில் பிறந்தவங்க பைரவரையும், திருவாதிரையில் பிறந்தவங்க ராமானுஜரையும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் கும்பிடுங்க. அடுத்தது கடக ராசி. புனர்பூச 4ஆம் மாதமும், பூச 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சந்திரன். சந்திரனுடைய போக்கு பரவாயில்ல, சுக்கிரனுடைய சாரம் பெற்றிருக்கு. 4, 11 கூடிய சாரம். 2ல் பரிவர்த்தனை பெற்றிருக்கு சூரியனோட. அதனால நீசன் என்ற அதிபதி பரிவர்த்தனை பெறும்போது செவ்வாய் நீசபங்கம் அடைஞ்சு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பூமி வழி நன்மை, சகோதர வழி நன்மை, பங்காளிகள் வழி நன்மை இப்படி ஏற்படும். அரசு வழியில் உங்களுக்கு நன்மை ஏற்படும். ஒரு ரொம்ப நாளாக ஒரு காரியம் பெண்டிங் ஆயிருந்துன்னா அரசு வழியில் அது முடிஞ்சிடும். புனர்பூசத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், பூசத்தில் பிறந்தவங்க மகாலட்சுமியும், ஆயில்யத்தில் பிறந்தவங்க முருகனையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்தரம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். சூரியனோட விரயத்தன்மை சிரமங்களை கொடுத்தாலும் அது சந்திரனோட பரிவர்த்தனை பெற்று ஜென்மத்துக்கு வந்திருக்கிறதுனால அந்த பலவீனங்கள் அகன்று நன்மைகள் நிகழும், விரயங்கள் கட்டுப்படும், உடல் அசௌகரியங்கள் குறையும், புதிய முதலீடுகள் இருக்கும். உடல் அசதி சோர்வு திரும்ப வக்ரமாயிடுச்சுங்க. அந்த அஷ்டார்த்தம சனி 5 இருந்தது, திரும்ப 26 ஜனவரியில் 5ஆம் இடத்துக்கு போயிட்டு 20 ஜூனில் 4ஆம் இடத்துக்கே வந்துருச்சு. 27-10 வரைக்கும் கொஞ்சம் அந்த அசதி சோர்வு இருக்க தான் செய்யும். சில பேர் காய்ச்சி வந்தால் 2 நாள் 3 நாள் சரியாகுதுன்னா உங்களுக்கு 4-5 நாள் ஆக பார்க்கும். சொந்த வந்த பழங்கள் பிஸ்கட் இதெல்லாம் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். சில பேருக்கு அப்படி இருக்கும். என்ன பண்ண முடியும்? நான் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சூழல்களை ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ஆனால் சில பேர் வெளியில் சொல்லிடுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க, தங்களுக்குள்ளேயும் வச்சுக்குவீங்க. நீங்கள் அப்படி தான் பண்ணுவீங்க. ஆனாலும் இந்த சந்திரனுடைய போக்கால் உடல் அசதி சோர்வு நீங்கும். இதில் மகத்தில் பிறந்தவங்க பார்வதி தேவியும், பூரத்தில் பிறந்தவங்க ஆண்டாளையும்,
உத்திரத்தில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும் அஸ்தம் 4 பாதங்களும் சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலை இருந்தாலும் விரயத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கூடுதல் செலவுகளை வைப்பார். ஒருத்தர் போய் ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கிட்டு வந்திருப்பார், உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் அமௌண்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த பொருள் புதுசாக இருக்குங்கிற வகையில் திருப்தி பட்டுக்கலாம். கூடுதல் செலவானாலும் நன்மைகள் தான். ஏன்னா 3 இருக்கிற சனி விடமாட்டார், உங்களுக்கு நன்மைகளே ஏற்படுத்த பார்ப்பார். எந்த வழியாக இருந்தாலும் சரி, விரயம் அதிகமாகணுமா சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பொருளாக வாங்கி உங்களுக்கு விரயம் அதிகப்படுத்தி அது சிறப்பு கொடுத்துருவார். அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கூடுதலாக இருக்கும். நீண்ட நாள் பலன் தரத்தக்கதாக இருக்கும். கல்வியில் முன்னேற்றம் இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் நீங்கள் உங்களை புரியாதவங்க புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் வைரம்னு தெரியாமல் கல்லுன்னு நினச்சவங்க இப்போ வைரம்ங்கிறத உணர்ந்துக்குவாங்க. உத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், சித்திரையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் கும்பிடுங்க. அடுத்தது துலா ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும் சுவாதி 4 பாதங்களும் விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்கிறது இருக்கலாம்ங்கிற ஒரு சாஸ்திரம் இருக்கிற அடிப்படையில் பரவாயில்ல. சந்திரன் லாபத்தில் இருக்கு. ஆக எடுக்கிற வேலை உங்களுக்கு எளிதில் நிறைவேறும். செய்தொழிலில் கூடுதலான லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த இணக்கமற்ற சூழல் மாறும். வெளியூர் பிரயாணம் இருக்கும். தொழில் சம்பந்தமாக ஏதாவது எக்ஸிபிஷன் இருந்தால் கூட பார்க்க போவீங்க. வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ கூட போவீங்க. மனைவி வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். சித்திரையில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், சுவாதியில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும், விசாகத்தில் பிறந்தவங்க அம்மனையும் கும்பிடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்ட 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். இன்னைக்கும் சந்திரன் சூரியன் பரிவர்த்தனை அற்புதம். உங்களுக்கு செய்தொழில மேன்மை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களை மதிக்காதவங்க மதித்து உங்களை தேடி வருவாங்க. எல்லா தொழிலும் சிறப்பான தொழில் தான். இது பலவீனமான தொழில், இது நீசமான தொழில். அது என்ன நீச தொழில்னு சில பேர் சொல்கிறாங்க. பேக்கரியெல்லாம் நீச தொழில்னு சொல்கிறாங்க. டீ கடை இதெல்லாம் நீச தொழில். அது எப்படி சொல்ல முடியும்? உணவு கொடுக்கறது தான் உச்சமான தொழில். உலகத்தில் நீசமான தொழில் அப்படிங்கிறது என்னென்னா பிச்சை எடுக்கிறது தான். அதைத்தான் நீச தொழில்னு சொல்லணும். மற்றது எல்லாமே உச்சமான தொழில் தான். ஆக தொழில் வகையில் முன்னேற்றத்துக்குரிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறேன். பூமி வழி சம்பந்தமாக இருந்த தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அரசு வழியில் நன்மை உண்டாகும். வீடு கட்ட யோகம் வரும். அதுக்கான ஏற்பாடுகள் இருக்கும். அப்படி ஆரம்பிச்சிருந்தாலும் அது வேகமாக நடக்கும். இன்னைக்கு ஒருத்தர் வருவார் கடவுள் மாதிரி. அவர் வந்து அந்த வேலையை வேகப்படுத்திடுவார். விசாகத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், அனுசத்தில் பிறந்தவங்க முருகனையும், கேட்டையில் பிறந்தவங்க தன்வந்திரியும் கும்பிடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும் பூராடம் 4 பாதங்களும் உத்திராடம் 1 பாதம் இருக்கிற ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு சந்திரனோட போக்கு அற்புதம். மற்ற கிரகங்களுடைய பலவீனங்களை சந்திரன் சரி கட்டுறார். அதாவது உங்களால் ஒரு பக்கம் போக முடியல, வண்டி பஞ்சராக இல்லை ரிப்பேர் ஆயிடுச்சு, நீங்கள் போய் சாதிக்க வேண்டியதை ஃபோன் மூலமாகவே சாதிக்கிறீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. புறப்பட்டு போகலன்னா வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, போனால் போகுது, எனக்கு ஒரு நண்பர் அங்கே இருக்கார், நான் பேசி முடிச்சுக்கிறேன் அப்படின்னு பேசுகிறீங்க. அவர் அதை பண்ணுறாரு, அந்த காரியம் சக்ஸஸ். ஆக இன்னைக்கு உங்களுடைய சிந்தனை திறனால், சமயோதிச சாமர்த்திய சாதுரியமான புத்தியால் காரியம் வெற்றியாகும். மூலத்தில் பிறந்தவங்க அம்மனையும், பூராடத்தில் பிறந்தவங்க முருகனையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும் கும்பிடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு கிரகங்களுடைய நிலைப்பாட்டில் இன்னைக்கும் சந்திரன் அஷ்டமத்தில் இருந்துட்டு குழப்பங்களை ஏற்படுத்துவார். கோபத்தை தூண்டுவார். கோபம் கூடவே கூடாது, குழப்பம் கூடவே கூடாது. இந்த ரெண்டும் தான் ஒரு மனிதனுக்கு எதிரி. அதை விட எதிரி சந்தேகம். இந்த கோபத்துக்கும் குழப்பத்துக்கும் காரணம் சந்தேகம்தான். அது தேகத்தை அழித்திரும் சந்தேகம்.
ஆக சந்தேக எண்ணங்கள் இன்னைக்கு கூடவே கூடாது. போக்குவரத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். பேச்சுவார்த்தையில் மிக மிக கவனமாக இருக்கணும். அப்படி இருந்த இன்றைய நாளும் நல்ல நாள்னு சொல்லலாம். உத்திராடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், திருவோணத்தில் பிறந்தவங்க அம்மனையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் கும்பிடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு சந்திரனோட போக்கு இன்னைக்கு பரவாயில்ல. மிகப்பெரிய யோகாதிபதியோட சாரத்தில் சத்ருஸ்தானாதிபதி. அதாவது கார் எதிரியோடது, ஓட்டுறாள் நம்மால். அப்போ தைரியமாக தூங்கிட்டே போகலாம். நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நல்லபடியாக சேர்த்துருவார்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு எதிரி கூட நம்பலாம். ஏன்னா அவரு கூட நல்லது செய்வாருன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அவிட்டத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், சதயத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், புரட்டாதியில் பிறந்தவங்க முருகனையும் கும்பிடுங்க. அடுத்தது மீன ராசி. புரட்டாதி 4ஆம் மாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். நல்ல சந்தர்ப்பங்களும் நல்ல வாய்ப்புகளும் ஏற்படுமானா 5 குடையவன் 8 குடைய சாரம் பெற்றிருக்கார். இது எப்படி இருக்குன்னா, நம்ம காரு தாங்க எதிரி ஓட்டுறா, பார்த்து போங்கன்னு சொல்கிறேன். முழிச்சு போங்க, கார் உங்கள் பேரில் தான் இருக்குது, ஓட்டுறாள் எதிரின்னு சொல்கிறேன். அப்போது ரொம்ப கவனமாக போகணுங்க, கவனமாக இருக்கணும், தூங்கிடக்கூடாது. அப்போ போக வேண்டிய இடத்துட்டு போட்டு வேறு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்திடுவான்னு சொல்கிற மாதிரி. இன்றைக்கி கொஞ்சம் எதிலும் எச்சரிக்கையும் கவனமும் இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டுறது கூட பதனமாக ஓட்டணும். சின்ன ஒரு சிராய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும், சின்ன உரசல்களை கொடுக்க பார்க்க. நம்ம வண்டியில் போயிட்டே இருப்போம், ஏதோ ஒரு ஞாபகம் வரும், டக்குன்னு பிரேக் போட வேண்டியதாக இருக்கும். பக்கமாக போனதுக்கப்புறம் டக்குன்னு பிரேக் போடுவோம், ஒரு லைட்டாக முட்டுற மாதிரி இருக்கும். ஆக இன்றைக்கி கூடுதல் கவனம் அவசியம். வாகனம் ஓட்டும் போது வேறு சிந்தனையும் இருக்கக்கூடாது, ஃபோன் எடுத்து பேசக்கூடாது. நீங்கள் அதிகமாக நம்ம யோசித்தோம்னா பெண்கள் அதிகமாக விபத்தை சந்திக்கிறது இல்லை பெண்கள் டிரைவிங்கில். காரணம் என்ன, அவங்க ஒரே சிந்தனையில் ஓட்டுறாங்க, ஒரே சீராக ஓட்டுறாங்க. ஏதோ 1-2 இருக்கும், பெரும்பாலும் இல்லை, ஆண்கள் அளவுக்கு இல்லைன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி ஓட்டணும். புரட்டாதியில் பிறந்தவங்க முருகனையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், ரேவதியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் கும்பிடுங்க. நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிடன் கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.